சிரிப்பும் கொதிப்பும் பொன்னியின் செல்வன் பழவேட்டையார் சொல்லி தொடர்ந்துட்டுருக்கார். இன்னும் நடக்கிறதெல்லாம் கேளுங்க. இப்போ யுத்த தர்மத்தை பற்றி நமக்குலாம் தெரியும். என்ன தெரியும்? பரம்பரையாக பல நூறு ஆண்டாக நம்ம முன்னோர்கள் என்ன கடைபிடிச்சி வந்திருக்காங்க? நம்ம நாட்டு படைகள் வேற ஒரு நாட்டு மேலே படையெடுத்துகிட்டு போனால் நம்ம படைக்கு தேவையான சாப்பாடு அந்த நாட்டிலேயே சம்பாதிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? நல்லா கவனிங்க. நம்ம ஊர்லேருந்து நம்ம நாட்டிலேருந்து வீரர்களுக்கு பொருளை நான் கப்பலில் அனுப்புகிறேன். இது வரைக்கும் 10 கப்பல் அனுப்பிச்சிட்டேன். இளவரசர் அருள்மொழிவர்மன் என்ன சொல்கிறாரு? ஈழநாட்டில் நம்ம பொருட்கள்லாம் இங்கேருந்து தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த நாட்டோடைய மக்களோட பிரச்சனை பண்ண போகல, அந்த நாட்டோட ராஜாவை தான் ஜெயிக்க போகிறோம். நம்ம அந்த நாட்டை கைப்பற்றின பிறகு அந்த நாட்டிலேருந்து நம்ம எது ஒன்றுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்குது பாருங்கள், விந்தையாக பேசுகிறாரு. கேட்கவே நல்லா இல்லை. இந்த அதிசயமான காரணத்துக்கு இளவரசர் அருள்மொழி என்ன சொல்கிறாரு? இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஐயா நீங்கள் இதை மகாராஜாட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் எழுந்து கேட்டார். அவருக்கு இப்போ எது சொன்னாலும் புரியல. அவர் என்ன சொல்கிறாரு? எது சொன்னாலும் மகாராணிகிட்ட சொல்லுங்கன்றாரு, இல்லை இளைய பிராட்டிகிட்ட சொல்லுங்கன்றாரு. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய விழுந்திருக்கு எனக்கு. இவ்வளோ வருஷம் அனுபவம். ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போய் நான் விளக்கம் சொல்லணுமா? எனக்கே யோசிக்கிறேன். பேசாமல் இந்த வேலையை விட்டுவிட்டு ஊரோடு போய் இருந்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பழவேட்டையர் சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்க, ஆஹா கூடவே கூடாது, தாங்க இங்கே பரப்பில் இருக்க தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, நீங்கள் இந்த பதவி விட்டு போகக்கூடாது அப்படின்னாங்க. என்னப்பா பண்ணுறது, உங்களுக்கோசரம் தான் நான் இருக்கேன் அப்படின்னு பழவேட்டையர் சொன்னார். இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு அந்த கூட்டத்தினரை பார்த்து பழவேட்டையர் கேட்குறாரு.